வெல்கம் டு துரை என்கிற துரசிங் பேசுகிறேங்க. இப்போ நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருங்க. இந்த டைமண்ட் பென்சிங் தானுங்க. இந்த டைமண்ட் பென்சிங் தானுங்க. முன்னாடி கேட் இருக்கு வருங்க, இந்த கேட்டுங்க. இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஏக்கருக்கு வந்துங்க டபுள் ரோடுங்க. பாலக்காடு டு கரூர் டபுள் ரோடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஏக்கருக்கு நம்மளுக்கு இந்த 1 ஏக்கரை ஃபுல்லாக சுற்றியுமே தடம் இருக்குதுங்க. இதில் ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதி ஃபுல்லாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க. இந்த ஒன்று 1 ஏக்கர் இருந்துச்சு, உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இது உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அது டபுள் ரோடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க இது ரோடு பாருங்க. டபுள் ரோடு வருங்க. சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக தோப்பு தானுங்க. கிரவுண்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியாவில் அருமையாக நடங்குது. புதுசாக இப்போ விற்பனைக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே இருக்குங்குது சொன்னாங்க. கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு. இது நம்ம வாங்கி கொடுத்த பூமி தானுங்குது. சூப்பராக இருக்குங்க. அருமையான இடங்க. முன்னாடி ரோட் பேஸு பல இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துடலாங்க. இதுக்கு இந்த பூமி தானுங்க. நம்ம நிறைய கேட்டிருந்தீங்க, கோயம்புத்தூர்காரர் திருப்பூர்காரர் நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடணுங்க. இருந்தால் சொல்ல துரசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறீங்க. யாருக்கு லக்கு இருக்குதோ அவங்க வாங்கிக்கிங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் லேண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வருங்க. சூப்பர் லேண்டுங்க. ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி வருங்க இந்த 1 ஏக்கராவுக்கு. அப்புறம் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா முறைப்படி இந்த பக்கம் தடம் இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு மண் பாதைங்க 40 அடிங்க. இருபத்தி 4 மணி நேரம் வாகனங்கள் போகக்கூடிய இடம்ங்க. பாருங்க, உள்ள கெஸ்ட் ஹவுஸ் தெரியுது பாருங்க. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா. சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவருதா. செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன